அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி வணக்கம். நாம் இப்போ பார்க்குற போகிற இந்த வீடியோ மலேசியா அன்பர்களோடு நடந்த ஒரு சத்விசாரணம். இந்த வீடியோ நம்ம ஏன் இப்போ இங்கே பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா, நிறைய அன்பர்கள் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கோம். ஆனால் அந்த ஆன்மீகத்தில் அடிப்படை ஆன்மீக தெளிவுங்கிறது நம்மளுக்கு என்ன முதற்கொண்டு நிறையா கம்மியாக இருக்குது. ஸோ இந்த அடிப்படை ஆன்மீக தெளிவை பூர்த்தி பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ செஷன்ஸ் நம்ம போட போகிறோம். மெயினாக இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இதை நம்ம ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் பேச போகிறோம். நிறையா நம்ம ஆன்மீக வீடியோஸ் பார்க்குறோம். எனக்கு தமிழ் முழுசாக படிக்க தெரியாது, எழுத தெரியாது. அதனால எனக்கு இது மாதிரி ஆன்மீக வீடியோ நிறைய பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இப்போ நினைப்பேன், இது மாதிரி யாராச்சும் ஒருத்தங்க ஒரு பேசுகிற மாதிரி இந்த மாதிரி சத்விசாரணம் இது மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு பாட்காஸ்ட் ஸ்டைலில் ஏதாவது ஒரு செஷன்ஸ் இருந்தால் நம்மளுக்கும் கேட்குறதுக்கும் புரியறதுக்கும் நல்லா இருக்குமேங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த செஷன்ஸை நாங்கள் பப்ளிக்காக போடுறோம். நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு மலேசியா யாத்திரை போகும்போது அப்போ நிறையா நண்பர்கள் சன்மார்க்கம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. சன்மார்க்கத்துக்கும் சுத்த சன்மார்க்கத்துக்கும் சைவத்துக்கும் என்ன வித்தியாசம், எல்லாம் ஒன்று மாதிரி தானே இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ இதில் நிறையா கேள்விகள் வந்திருது. ஏன் சன்மார்க்கத்தில் உடல்களை புதைக்கணுன்றாங்க, எரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் சன்மார்க்கத்தில் சைவத்தை அவ்வளோ வலியுறுத்துறாங்க, கொல்லாமை புலால் உண்ணாமை ஏன் இதை ரொம்ப வலியுறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் நிறைய கேள்விகள் வந்திருந்தது. இந்த கேள்வியெல்லாம் நம்ம டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அடிப்படை ஆன்மீக தெளிவு வரணும். அந்த அடிப்படை ஆன்மீகம், ஆன்மானா என்ன, கடவுள்னா யாரு, நாம யாரு, சிறுமைகள் என்ன, இந்த உலகம் எப்படி இருக்கு, நமக்குள்ள உயிர் எப்படி வந்தது, இந்த உயிர் எங்க நிக்குது, உடம்புல எங்கெங்க இடத்துல நிக்குது, அது எப்படி ஆற்றலா மாறுது நம்ம உடம்புல, இது மாதிரி வள்ளல் பெருமானார் சொன்ன கருத்துகள், அவர் சொன்ன ஜீவகாருண்ய ஒழுக்கம், விண்ணப்பங்கள், அவர்கள் பாடல்கள், அப்புறம் உரைநடை பகுதி, இது மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இப்போ அவர் சொன்ன தமிழே நம்மளுக்கு நிறைய இதுல புரிய மாட்டேங்குது. ஸோ இதை நம்ம ஒரு சத் விசாரணமா பேசி இதை எப்படி புரிய வைக்கலாங்கிறதுக்காண்டி ஒரு சின்ன முயற்சி தான் இது. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக. நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. அருட்பெருஞ்சோதி. சரி, நான் இங்கே அம்மா பக்கத்தில் லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்கேன். ஐயா ரமேஷ் ஐயா இருக்காங்க. சார், நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்க்கணும். கரெக்டாக என்ன சும்மா என்ன தகுதி
அம்மாவோட பையங்கிற தகுதி வந்து அது வந்து பெரிய தகுதி. ஸோ அந்த தகுதி வந்து நம்மளுக்கு அதுக்கு வரைக்கும் வரல. ஆனால் அதுக்கு மேலே இன்னொரு சிறப்பான தகுதி இருக்குது. என்னன்னா நாமெல்லாம் யார்? நாமெல்லாம் ஆன்மா. நாமெல்லாம் யார்? ஸோ நம்ம அந்த தகுதி இருக்குது எனக்கு, இருக்கா இல்லையா? ஸோ அவங்க வந்து தத்துவ விளக்கம் ஐயா நிறையா கொடுப்பாங்க, அம்மா வந்து அருள் விளக்கம் கொடுப்பாங்க. ஸோ நாம் வந்து டே டு டே மாதிரி பேசுவோம். அம்மா சொன்னாங்க நம்ம வந்து கடவுளோட ஒரு துகள் அப்படின்றாங்க. இன்னொரு கருத்து என்ன சொன்னாங்கம்மா, கடவுள்லேருந்து பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படின்னோம். ஸோ ஆன்மா கடவுள்லேருந்து பிரிஞ்சு வந்ததா? கடவுள்லேருந்து பிரிஞ்சு வந்ததுன்னா அப்போ கடவுள் பிரிச்சாரா, நாம் பிரிஞ்சு வந்துட்டோமா? இது வந்து ஐயா யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து இயற்கை பொருள் அப்படின்றார். அவர் வந்து சுத்த சன்மார்க்கம்னு சொல்ல மாதிரி இயற்கை தொன்மையாம் சுத்த சன்மார்க்கம் தான் ஆரம்பிக்கிறார். அப்புறம் வந்து ஐயா வந்து 3 பொருள் இயற்கை பொருள் அப்படின்றார். அனாதி பொருள் வந்து 3ன்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி இயற்கை பொருள் 3 அப்படின்றார். இயற்கை பொருள் 3 என்னென்னா கடவுள், ஆன்மா, ஆணவம் அப்படின்றார். இது வந்து டைம் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இதுதான் டைமு, ஸ்பேஸு இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் இன்னும் ஒரு இது இல்லாத முன்னாடி இருந்த ஒரு டைமை ஸ்பேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து இதுதான் இயற்கை அப்படின்னா 3 பொருள் தான் இருக்குது. அதை வந்து யாரும் செய்யலை. கடவுளையும் யாரும் படைக்கலை, ஆன்மாவையும் யாரும் படைக்கலை, ஆணவத்தையும் யாரும் படைக்கலை. ஆனால் அது முதலேருந்தே இருக்குது, ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐயா இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுக்குறாரு, இயற்கை அப்படின்றாரு. நம்ம உலகியலில் வந்து இதெல்லாம் இயற்கைம்போம், ஆனால் இதெல்லாம் இயற்கை கிடையாது. இதெல்லாம் படைக்கப்பட்டது, மாயாவால் ஐயா படைக்கிறார். ஸோ இது வந்து நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட் எதுவுமே ஆரம்பிக்க முன்னாத ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக கொடுக்குறாரு. இது வந்து இயற்கை பொருள் 3 அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கடவுள், ஆன்மா, ஆணவம். சரி, ஆணவத்தை படைக்கலையே, நம்ம இப்போ தான் நம்ம சொல்லிட்டு வரோம். ஆணவத்தையும் யாரும் படைக்கலை, கடவுளையும் யாரும் படைக்கலை, ஆன்மாவையும் யாரும் படைக்கலை. இது இயற்கையிலே இருக்குது. இதில் வந்து 2 வித்தியாசம் தான். உயிர் பொருள் 2, கடவுள் உயிர் பொருள், ஆன்மா உயிர் பொருள், ஆணவம் ஜடப்பொருள். ஒரு உயிர் பொருள் இருக்குங்க, ஒரு உயிர் இருக்குது. அந்த உயிர் பொருளில் வந்து எந்த வித அசுத்தமும் இல்லை, உயிருக்குள்ள எந்த மலமும் இல்லை. ஸோ இதை கடவுள் அப்படின்றாங்க. இன்னொரு சைடு பார்க்குறாங்க, நிறைய கோடி உயிர் பொருள் இருக்குது. ஆனால் இந்த உயிர் பொருளுக்குள்ளே மலம் இருக்குது. ஸோ மலம்னா இம்ப்யூரிட்டின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை பற்றியும் நம்ம சிந்திக்கிறதுக்கு ஒன்றும் வரணும். இப்போதைக்கு அது ஒரு இருள் பொருள், ஒரு இம்ப்யூரிட்டி அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ என்ன பண்ணுறாங்க, இதுக்கு பேர் கொடுக்குறாங்க. நாம் தான் உட்காந்துருக்கோம், நம்ம தான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் பேர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உயிர் பொருள் இருக்குது, அந்த உயிர் பொருளை பார்க்குறோம், அது என்னென்ன வர்ணிக்க முடியல, அதை கடவுள்னு பேர் கொடுத்துட்டோம். அந்த இன்னொரு சைடு பார்க்குறோம், கோடியாக உயிர் பொருள் இருக்குது, ஆனால் அது பயங்கர துன்பத்தில் இருக்குது. பயங்கர துன்பம்னா என்னன்னு சொல்ல முடியாத அளவு துன்பத்தில் இருக்குது. அந்த உயிர் பொருளுக்கு என்ன சொல்கிறோம், இதுவும் உயிர் பொருள் தான், இதுக்கு வந்து ஆன்மான்னு கொடுத்துருவோன்னு நாம் தான் பேர் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நாம் தான் அதுக்கு ஆன்மான்னு பேர் வைக்கிறோம். அதுக்குள்ளே இயற்கையிலே அந்த ஆன்மாக்குள்ளே ஒரு இருள் பொருள் இருக்குது. அந்த இருள் பொருள்னால தான் அது அவ்வளோ கஷ்டப்படுது. ஸோ அந்த இருள் பொருளுக்கு ஆணவம்னு பேர் வச்சிட்டோம். சரியா? இப்போ இது புரிஞ்சிருச்சுங்களையா? உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்? நம்மக்கிட்ட மலம் இருக்குது, கடவுள்கிட்ட மரம் இல்லை. அவர் சர்வ வல்லமை உடையவராக இருக்கார். ஸோ இது 2ஐயும் வச்சு பேர் வச்சிட்டாங்க. சிவம் சர்வ வல்லமை உடைய எப்பொழுதுமா ஆனந்தமாக மலம் இல்லாத பொருள் தான் சிவம். ஆணவம் எங்கே இருக்குது? ஆன்மாக்குள்ளே இருக்குது. எப்படி இருக்குன்னா ஐயா அது வந்து சொல்கிறாரு, செம்பில் களிம்பு இருக்குல்ல, அது மாதிரி இருக்குன்றது. செம்புக்குள்ளே எப்படி பளபளன்னு தான் இருக்குது, அப்புறமா அது கருப்பாக எந்த ஃபுல் செம்பி மூடிக்குது இல்லை, அது மாதிரி ஆன்மாக்குள்ளே ஆணவம் இயற்கையாக இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஃபுல் ஆன்மாவையும் முழுசாக இது பண்ணி அது வந்து அது ஜடப்பொருள்னே நினைக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இயற்கை பொருள் 3, கடவுள், ஆன்மா, ஆணவம். இயற்கைன்னா என்ன? எவர் எக்ஸிஸ்டிங். எப்பயுமே தொடக்கங்கிற இல்லாத காலத்திலே இருக்கிறது இந்த 3 தான், கடவுள், ஆன்மா, ஆணவம். நம்ம நேற்று வந்து பார்த்தது என்ன பார்த்தோம்னா இயற்கை பொருள் அப்படின்னு பார்த்தோம். சரி, சத் விசாரம்னா என்ன? இல்லைம்மா, அந்த வார்த்தை சத் விசாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? சத்துனா உண்மை, விசாரம்னா உண்மையை பற்றி விசாரிக்கிறது.
இதுக்கு வந்து ஐயானா விசாரம்னா வந்து ஒரு விசாரக்குரியா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி கேவலமாக பேசுவாங்களாம். அதுக்கு ஐயா உரைநடை பகுதியில் ஒரு விளக்கமே கொடுக்குறாரு. விசாரம்னா இது இல்லை, விசாரம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. சத் விசாரம்னா உண்மையை அறிதல், எது உண்மை அப்படின்னு அறியுது. இப்போ இதில் வந்து நாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு பயஸ் இருக்கக்கூடாது. இது நாம் வந்து இந்த வழியில் பார்க்கணும், இந்த வழியில் பார்க்கணும். நம்ம உண்மை எது அப்படி உண்மையாக பார்த்துடணும். நம்ம எந்த ஒரு பற்று இல்லாமல் பார்க்கணும். ஸோ நம்ம ஒரு சத்விசாரத்தில் வந்து உக்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதுவும் பற்று இல்லாமல் உள்ளே போனால் நம்மளுக்கு வந்து புரிதல் ஈஸியாக இருக்கும். நாம் ஏதோ ஒரு பற்று நம்ம வந்து ஏதோ ஒரு மதம் எந்த ஆச்சாரத்தை வச்சுட்டு நம்ம உள்ள சத்விசாரத்துக்குள்ளே உள்ளே வந்தாலும் அந்த ஆச்சாரத்தோட வெயிட் நம்மக்கிட்ட இருக்கும். அந்த வெயிட்டோடு நம்ம சத்விசாரம் பண்ணும்போது கொஞ்சம் டிவியேட் ஆகிடும். ஸோ சத்விசாரம்குள்ளே வந்தோடனே ஆச்சாரத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்து உண்மை என்ன அப்படிங்கிறத கடவுளே எனக்கு உணர்த்துங்க அப்படிங்கிற விசாரத்துக்குள்ளே வரும். ஸோ அப்படி வரும்போது நம்ம விசாரம் சிறக்கும். எதை பற்றி சத்விசாரம் பண்ணுங்கிறதும் ரொம்ப முக்கியம். எதை பற்றி சத்விசாரம் பண்ணலாம்? சரி, சத்விசாரம் எதை பற்றி ஐயா பண்ணலான்றாரு அப்படின்னா 3 சொல்கிறாரு. 3 பற்றி சத்விசாரம் பண்ணணும் அப்படின்றாரு. கடவுளின் தன்மை, நமது சிறுமை, ஆன்மாவின் தரம். கடவுள் வந்து பேரொளி, ஆன்மா வந்து சிற்றொளி. இந்த சிற்றொலியை மறைச்சிட்டு இருக்குது. கோடி சூரிய பிரகாசமாக இருக்கிறத ஏதோ ஒரு பொருள் மறைச்சிட்டு இருக்குது. இந்த மறைச்சிட்டு இருக்க பொருள் தான் ஆணவம் அப்படின்றாரு. ஒரு பேரருள் இருக்குது, பேரொளி இருக்குது, பெருமாற்றல் இருக்குது, அருட்பெரும் ஜோதியாக இருக்குது. அதுக்கு நாம் என்ன பண்ணிடுறோம்? தனிப்பெரும் கருணையாக இருக்குது. அதுக்கு வந்து கடவுள், சிவம் அப்படின்னு சொல்லிட்டோம். சிவம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மலமில்லாத சர்வ வல்லமை உடைய என்றைக்கும் ஆனந்தமாக இருக்கிற பொருள் தான் சிவம். ஆன்மா கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்ததா, இல்லை கடவுள் ஆன்மாவை பிரித்து விட்டாரா? ஆன்மா கடவுளின் துகளா? இதை நம்ம நேற்று கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம முப்பொருள் உண்மைன்னு ஒரு ஸ்டாம்ப் அடிச்சிட்டோம். இதுதான் முப்பொருள், இங்கே தான் ஸ்டார்டிங். கடவுள், ஆன்மா, ஆணவம் அப்படின்ட்டோம். இந்த இடத்துல நம்ம ஏன் இதை புரிஞ்சுக்கணுன்னா, இதில் தான் வந்து இது வந்து பயங்கரமான டிஸ்கஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. கடவுள் நம்மளை பிரித்து விட்டாரா? இல்லை. அவர் வந்து அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை பிரித்து விட்டுக்க மாட்டார். நாமளா பிரிஞ்சு வந்துட்டோமா? கடவுளோட வெல்லுக்கு அகேன்ஸ்டாக நம்மளால் வந்திருக்க முடியுமா? முடியாது. நாமளும் பிரியல. ஆன்மாக்குள்ளே தான் ஆணவம் இருக்கு. எப்படி செம்பில் களிம்பு இயற்கையோ அதே மாதிரி ஆன்மாவில் ஆணவம் இயற்கை. இது ஏன் முக்கியம்? ஆன்மாக்குள்ளே இருந்தால் இந்த ஆணவம் வெளிப்படுது. செம்பு பாத்திரம் எப்படி களிம்போடு சேர்ந்து அப்படி இருளாக இருக்குமோ அது ஜடப்பொருளாக இருக்குது. ஸோ நமக்குள்ளே இருக்கிற இந்த ஆணவத்தை எப்படி நீக்கலாம்? ஐயா நினச்சா நீக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக முடியும். அப்புறம் ஏன் அவர் செய்யலை? நாம் முயற்சி பண்ணி ஏன் நம்ம முயற்சி பண்ணணும்? ஏன் அது மாதிரி ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு முயற்சி பண்ணணும்னு? முக்திங்கிற வார்த்தைக்கு அர்த்தங்க என்னங்க? முக்தி அடையணும்னு சொல்லிட்டீங்க. முக்திங்கிற வார்த்தைக்கு அர்த்தங்க, ஒரு இதுலேருந்து முக்தி படணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? முக்தி ஆகணும் அதுலேருந்து அப்படின்னா விடுதலை. விடுதலை. இது இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணுறேன், ஏன்னா இது ரொம்ப முக்கியம். கடவுள் நம்மளுக்கு உடனே அப்படி அருள் பாலிச்சிட முடியும்னா ஏன் பாலிக்காமல் இருக்கிறார்? ஏன் நம்மளை முயற்சி பண்ணணும்னு வைக்கிறார்? அந்த அருமை தெரியணுங்கிறது அது என்ன ஸ்டேட்? அறிவாகணும். நம்மளுக்கு ஏன் அது வந்து அறிவாகணும்? நாம் ஏன் உயிர் பொருள், அறிவு பொருள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் நம்மளெல்லாம் அவரை மாதிரி ஆகணுன்ற இதுதான் கடவுள் தன்மை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு என்ன இருக்கோ ஒரு கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் அவனுக்கு இருக்கணும். அடுத்தாரும் இல்லை, எல்லாமே அவர் தான் நினைக்கிறார். அவர் அடுத்தாருங்கிற வார்த்தைக்கே இல்லை. கடவுளை பற்றி ஏன் இது ரொம்ப புரிஞ்சுக்கணும்னா, ஏன்னா அவரோட தன்மையை லைட்டாக இங்கே வந்து இது கொஞ்சம் விளக்குது. அவர் என்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொஞ்சம் கூட பேதம் இல்லாமல் ஆன்மா கொடுத்தணும்னு பார்க்குறாரு. இது சுத்த சன்மார்க்க கருத்து. அவர் கொஞ்சம் கூட மீதி வச்சுட்டு கொடுத்துட்டாருன்னா அவர் எப்படியாப்பட்ட கடவுள்? கொஞ்சம் கூட லைட்டாக மீதி வச்சுட்டு எனக்குன்னு கொஞ்சம் அவனோட ஜாஸ்தி இருக்கணும்னு வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆன்மாக்கும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்னு வச்சுட்டாருன்னா இதுதான் சுத்த சன்மார்க்கம். கொஞ்சம் கூட என்கிட்ட இருக்கிறதுலேருந்து ஆன்மாவுக்கு பிசடேறக்கூடாது. நம்மளுக்கு என்ன தேவை தெரியுமா? கடவுள் மேலே அன்பு, ஆன்மா மேலே
அன்பும் கருணையும் உலக போக போக்கிங்க மேலே வெறுப்பு. இதில் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம், கடவுள் மேலே நம்மளுக்கு அன்பு வரணும். இப்போ 2 வார்த்தை யூஸ் பண்ணிட்டேன், அன்பு கருணைன்னு 2 வார்த்தை யூஸ். அன்புனா என்ன, கருணைன்னா என்ன, அருள்னா என்ன? ஸ்டார்டிங்னு இல்லாத ஸ்டேஜ்லேயே கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், ஆன்மான்னு ஒன்று இருக்குது, ஆன்மாக்குள்ளே இயற்கையிலே ஆணவன்னு ஒருத்தர் இருக்கார். கடவுள் என்ன நினைக்கிறாரு, என்ன மாதிரியே இந்த பொருள் ஆகணும், உயிர் பொருளாக இருக்குது, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜடமாக இருக்குது, அது இந்த தான் துண்மைன்னு சொல்ல முடியாத இடத்துல இருக்குது. அது அவர் என்ன நினைக்கிறாரு, உடனே நான் அதை ஃபுல்லாக கொடுத்துருவேன், கொடுத்தாலும் அது அந்த அறிவுக்கு என்ன பண்ணும், திருப்பியும் செம்பை விலக்கி வைக்கிறோம், என்ன ஆகுது, திருப்பியும் பார்த்துரும். அப்போ அந்த செம்புக்கே அதை விளக்குறதுக்கான அறிவை கொடுத்துட்டோம்னா அது என்ன மாதிரி உட்காந்துரும். இதுதான் கடவுள் நினைக்கிறார். இது இப்படி ஏன் நினைக்கிறாருங்கிறதுக்கான எதுவும் பார்த்துட்டோம். அவர் இப்படி நினைக்கலன்னா அவர் கடவுள் தனிப்பெரும் கருணைன்னே சொல்லவே முடியாது. எனக்கு ஒன்று ஆன்மாக்கு ஒன்றுன்னு பிரிச்சிட மாட்டார் அவர், அங்கே பிரிவினை வரலன்றோம். அதுக்கு என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு கடவுள் கருணைப்படுறார். நானும் ஒரு உயிர் பொருள், இந்த ஆன்மாக்களும் ஒரு உயிர் பொருள், ஆனால் இது என்ன மாதிரி ஆனந்தத்தில் இல்லாமல் பேரறிவில் இல்லாமல் இதுங்கெல்லாம் கஷ்டப்படுது, இதை நம்ம என்ன மாதிரி ஆக்கிடலாமே அப்படின்னு நினச்சி அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன மாதிரி ஆக்கிறதுக்கு அது என்ன மாதிரி ஆகணுன்னா அதுக்கு அறிவு கொடுக்கணும். சிற்றறிவாக இருக்குது. இப்போ அந்த சிற்றறிவும் இல்லாமல் கோடி சூரிய பிரகாசத்தோட பொட்டென்ஷியல் உள்ள அந்த ஆன்மா ஆணவ வயப்பட்டு இவ்வளோ இருளில் இருக்குது, கேவலமாக இருக்குது, மகா பாசாந்தகாரத்தில் இருக்குது. இதுக்கு அருள் பண்ணுவோன்னு சொல்லி, கருணை பண்ணுவோன்னு சொல்லி அருள் பாலிக்கிறாரு. ஐயா சொல்கிறாரு, எப்போ ஒரு உயிர் இன்னொரு உயிர் மேலே கருணைப்பட்டதோ அங்கேயே சுத்த சன்மார்க்கம் ஆரம்பிச்சிருச்சு. இயற்கை தொன்மையாம் சுத்த சன்மார்க்கம் அப்படின்றார். கடவுள் காட்டுற கருணைங்கனால அதுக்கு பேர் அருள். அவரும் உயிர், நாமளும் உயிர். நாம் காட்டுற கருணைக்கு பேர் கருணை, அவர் காட்டுறதுனால அதுக்கு பேர் அருள். ஸோ இப்போ இந்த அருள் என்ன பண்ணுது, ஆன்மாவை நோக்கி வருது. இயற்கை காலத்திலிருந்து நம்ம இப்படி வரும்போது அந்த மாயை நம்மளுக்கு ஒரு சிறு ஒலி, அந்த சிறு ஒலினால நம்மளுக்கு கொஞ்சம் அறிவு தோன்றல் கிடைக்குது. அந்த அறிவு தோன்றல் என்ன ஆகுது, நம்ம இயற்கையவே உள்ள ஆணவத்திலோட கலந்து நம்மளைய அசைக்க வைக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், தொடக்கம் என்று ஒன்று இல்லாத போதே நம்மளுக்கு இந்த 3 இருந்தது. இந்த 3 இருந்தது போது இயற்கையிலே ஆன்மாக்குள்ள ஆணவம்னு ஒன்று இருந்தது. அது கடவுளால் அப்படியே அவரால் போய்க்கிற முடியும்னா போக்காமல் ஏன் இருக்காருன்னா, ஏன்னா நாம் அறிவு பொருள், இதை நம்ம அறிஞ்சு கழிச்சாதான் நாம் அவரை மாதிரி இருக்க முடியும். அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த பொருள் எனக்கு கீழே இருக்கணும், எனக்கு மேலே இருக்கணும், எனக்கு சைடில் இருக்கணும், லெஃப்டில் இருக்கணும்னு இல்லாமல் என்ன மாதிரியே இருக்கணும்னு அவருக்கு கொஞ்சம் கூட இது இல்லை. அதுவும் நானும் ஒன்று தான், அது என்ன மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு நம்மளுக்கு அறிவுட்டுறார். அறிவு வளர்க்குறதுக்காக வேண்டி அது என்ன பண்ணுறாரு, அருள் பாலிக்கிறார். அந்த அருள் பாலித்த உடனே அந்த அருள் ஆணவத்து மேலே உழுகும் போது என்ன ஆகுது, ஆன்மாக்குள்ளே இருக்க ஆணவத்தினால மாயையாக ஒரு சிறு ஒலிவாக உண்டாகுது. இந்த மாயை ஒரு சிறு ஒலி. ஆன்மா உயிர், உங்களுக்கு ஜீவன் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக ஈக்குவேட் பண்ணோன்னா உயிர்ப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஜீவன் ஆகிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்தோம், ஃபுல்லாக டார்க்னஸில் இருந்தோம். இந்த டார்க்னஸ்லேருந்து கொஞ்சம் லைட் கொடுத்து இந்த மாயையை க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு உடம்பை கொடுத்து இந்த உயிரை கொடுத்துட்டாரு. இப்போ ஆன்மாவாக இருந்தது, இப்போ நம்ம ஜீவனை ஆகிட்டோம். இந்த ஜீவனை ஆகிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் கடவுள் எங்கே இருக்கார், நம்முள்ளே இருக்கார். நம்முள்ளே இருக்காருங்களாம் கையை தூக்குங்க. நம்ம உள்ள இல்லாதவங்க, நம்ம உள்ள இல்லைங்கிற சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. தெரியலங்கிறவங்களாம் கை தூக்குங்க. என்னம்மா, சரி, நமக்குள்ளே கடவுள் இருக்கார். எங்கே இருக்கார், வேற எங்கே இருக்கார்? ஏன் அப்போ நம்ம அவரை மாதிரி இல்லையே, எல்லாத்துலேயும் இருந்தாருன்னா அவரை மாதிரி இல்லையே. நம்ம மாயை கூடி இருக்கு, எல்லாமே மாயினால தான். ஆணவம் மாயை 2 சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே சத்வசாரணை இருக்கு. திருவருள் நமக்குள்ள 4 இடத்துல இருக்கு, காரியப்படுது. எங்கே, இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். திருவருள் நமக்குள்ள 4 இடத்துல இப்போ இருக்கு, நாம் பேசிகிட்டு இருக்கும்போது இருக்கு. எங்கே இருக்கு, இந்திரிய சாட்சியாக இருக்குன்றார். நெக்ஸ்ட்டு எங்கே இருக்காரு, மனசாட்சியாக இருக்கார். அப்புறம் ஜீவ சாட்சியாக இருக்கிறார். ஆன்மாவில் ஆன்ம சாட்சியாகவும் இருக்கார். ஆன்மாவில் எப்படி ஆன்ம சாட்சியாக இருக்காரோ, நமக்குள்ளே இருந்து ஒன்று ஏதோ உணர்த்ததில்லை அப்பப்போ, இது கரெக்டு, இது தப்பு, இது இப்படி செய்யாத, அப்படி இருக்கார். ஆன்மாக்கு
அறிவாக இருக்கார். ஆன்ம அறிவோட பிரகாசமாக இருக்கார். ஆன்ம அறிவுக்கு அறிவாக இருக்கார். ஸோ இந்த இடத்துலலாம் கடவுள் நம்மள இருந்து வழிகாட்டுறாரு. நான் இங்கே வந்து அறிவு 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 அறிவுன்னு நானும் சொல்கிறேன், ஐயாவும் சொல்கிறாரு. அறிவுன்னா என்ன? சிந்தித்து செயல்படுது. இதையும் டீப்பாக ஒன்றும் போகலாம். ஆனால் அறிவுன்னா ஒன்றும் டீப்பாக போகலாம். இப்போதைக்கு அறிவுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, கருணையின் அளவு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே கொஞ்சம் ஒரு மேப்பு போட்டு தான் உள்ளே போய் லொக்கேஷனை தேட முடியும். ஃபஸ்ட்டு மேப்பில் வந்து எந்த இடம் போகிறோன்னு கேட்டுக்கணும். அதுக்காண்டி இப்படி விளக்கிட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால், இதை புரிஞ்சால் என்ன ஆகுனா நெக்ஸ்ட்டு ½ அன் ஹவரில் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறது வந்து மாறும். ஏன் இதை பற்றி நான் உள்ள டீப்பாக சொல்கிறேன், எந்த சார்பும் இல்லாமல் இப்படி கொஞ்சம் ஜென்ரிக்காக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, நாம் அடுத்த 10 நிமிஷம் நாளை வரைக்கும் தான் உயிரோடு இருப்போம்னா நம்ம என்ன செயலை மாற்றலாங்கிறதுக்காண்ட ஒரு சின்ன முயற்சி தான். ஐயா கைப்பட எழுதிய ஜீவகாருண்ய ஒழுக்கமாக ஒரு தடவை வாசிங்க. இந்த கொஞ்சம் அந்த வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தடவை வாசிட்டு, விண்ணப்பங்கள் இதெல்லாம் ஒரே ஒரு தடவை நம்ம வாசிட்டோம்னா புரிஞ்சு வாசிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை வேலையாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி ப்ரிப்பரேஷன் தான். ப்ரிப்பரேஷன் டு ரீட் ஜீவகாருண்ய ஒழுக்கம். நம்ம சொல்கிறது எல்லாமே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் ஐயா கைப்பட எழுதியிருக்காரு. அதுக்கும் நம்ம உள்ளே போயிட்டு வாசி பார்ப்போம். சரி, இந்த கருத்து ரொம்ப முக்கியமாக. நம்ம வந்து நான் சொல்கிறது எல்லாமே எங்கேருந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஐயாவோட ஜீவகாருண்ய ஒழுக்கம், அப்புறம் வந்து விண்ணப்பங்கள், இதை வந்து ஒரு தடவை அட்லீஸ்ட் படித்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன கருத்து எல்லாம் இருக்கும். நமக்கு ஏன் கடவுள் வந்து இந்த உயிரை கொடுத்தாரு, இந்த உயிரை கொடுத்து 4 இடத்துல ஏன் காரியப்படுறாரு, இந்த காரியப்படுறதுனால ஏன் வந்து நமக்கு வந்து மனசை பொறுத்துறாங்க, இந்த மனசை பொறுத்துறதுனால நம்மகிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஐயா யூஸ் பண்ணுற வேர்டு விதித்த விதிபதி நடக்காத நாள் அப்படின்னு இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் ஒரு இது. அது என்ன விதித்த விதி, நம்மளுக்குன்னு என்ன விதி விதிச்சிருக்காங்க அப்படின்னு ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் தானே ரோட்டில் ஓட்ட முடியும். காரை ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஸ்பீடை உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. அந்த இதில் ட்ராவல் பண்ணோன்னா என்ன ரூல்ஸ்ன்னு தெரியணும். இல்லை, நான் சொன்ன கருத்து எல்லாமே ஜீவகாருண்ய ஒழுக்கம் விண்ணப்பங்கள் இருக்குது. நான் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இயற்கை பொருள் 3. இது வந்து நம்ம சத்விசாரம் பண்ணுறோம். சத்விசாரம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, எதில் பண்ணோம் அப்படின்னா 3 இதில் பண்ணோம். கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், கடவுளோட பெருமை தெரியும். ரொம்ப 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 முக்கியம். நம்மளுக்கு ஏன் நம்ம இப்படி இருக்கோம்னா, கடவுள் நம்மளுக்கு என்ன பண்ணுறாருன்னு நம்மளுக்கு அணுத்துணை கூட தெரியும். கடவுள் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு அணுத்துணை கூட தெரியல. இதுக்கு நான் காலையிலே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். விண்ணப்பத்தில் வந்து கடவுளோட பெருமையில் நம்ம முடிக்கலாம். கடவுள் எப்படியாப்பட்டவர்னா, கடவுள் இப்படியாப்பட்டவர்னு நம்மளால யாராலையும் சொல்ல முடியாது. கடவுள் ஒருவர், மீதி எல்லாமே ஆன்மாக்கள். கடவுள் எப்படியாப்பட்டவர்னு யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ வந்து கடவுள் வந்து அருளா கீழே இறங்கி ஆன்மா கிட்ட வருது. இது இறங்கின ஸ்டேஜஸ், அருள் வந்து திருவருள் இறங்கின ஸ்டேஜஸ் வந்து 43 அப்படின்றது. 43 ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். 43 அந்த அருள் இறங்கின ஸ்டேஜ் வந்து 43 ஸ்டேஜ். இதுக்கு அப்பால் உள்ளார் கடவுள். இது மாதிரி வள்ளல் பெருமானார் கீழிருந்து நம்மள மாதிரி இருந்து மேலே ஒவ்வொரு படியா ஏறி போய் கடைசியில் சுத்த சன்மார்க்க யோகிகள், சித்த சன்மார்க்கிகள்னு ஒருத்தவங்களை கொடுக்குறாங்க. அவங்க யாருன்னா சாகா வரம் பெற்றவர்கள், உத்தேக சித்தியும் தாண்டினவங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடவுள் பண்ணுறதை இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. கடவுள் எத்தன்மையோடு இந்த சுத்த சன்மார்க்க யோகிகிட்ட கேட்டபோது அவர்கள் சுத்த சன்மார்க்க யோகிகள் என்ன பண்ணாங்கன்னா, வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல முடியல. கடவுள் இப்படி அப்படி கண்ணிலிருந்து தண்ணியா கொட்டுதே தவிர அவங்க வாயை திறந்து கடவுள் இப்படின்னு ஒரு வார்த்தை அவங்களால சொல்ல முடியவில்லை அப்படின்னு. இது வந்து வள்ளல் பெருமான் யூஸ் பண்ற வார்த்தை என்ன தெரியுமா? மறைகளெல்லாம் கூறுகிற பாட்டு உன் பாட்டே. இது வந்து வெறும் முகவரி அப்படின்ற. அவரை பத்தி யாராலையும் உலகத்துல இருக்க எல்லா வரையும் ப்ரிஃபேஸ் தான் எழுதுது அப்படின்றார். கடவுளோட ப்ரிஃபேஸ். உன்னை பத்தி நான் பேசுறேன்னு அணுத்துணியும் பேச துணியுமா, 1000 கோடி நாவுடையோன் எனினும் உன் புகழை அணுத்துணியும் பேச முடியுமோன்னு அழுகுறாங்க. ஸோ கடவுளோட பெருமை அதை விசாரிக்கணும், ஆன்மாவோட தன்மை விசாரிக்கணும், நம்மளோட சிறுமை விசாரிக்கணும்.
இதோட மற்றவங்க குற்றம் விசாரியாமல் இருக்க வேண்டும். இதெல்லாம் பண்ணணும். ஒண்ணு பண்ணக்கூடாது, மற்றவங்க குற்றம் விசாரியாது இருக்க வேண்டும். ஆன்மீக சபையில ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இங்க இருக்கேன், நீங்க அங்க இருக்கீங்க, இந்த குற்றம் விசாரிக்காம இருக்கிறத ஐயா ரொம்ப சிறப்பா சொல்றாரு. இது மூணும் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது. அவங்க எந்த ஒரு ஆன்மா எப்படி வந்தது ஏது வந்தது நம்மளால உண்மை சொல்ல முடியாது. இந்த ஆன்மா இப்படித்தான், இதுல அருள் இப்படி படைத்திருக்கு, இது பணி இல்லைங்கிறது அதை அறிகிற அறிவு நமக்கு தெரியல. அதுல அருள் இப்படி படைத்திருக்க ஆன்மா எதுவுமே நம்ம சிறுமியை அரைஞ்சிட்டோம்னா இதை பண்ண மாட்டோம். அதுதான் நமது சிறுமியை விசாரிக்கணும், மற்றவங்கள் குற்றத்தை விசாரிக்காத இருக்கிறது வேண்டும். நான் இப்ப இதுல முடிக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் என்ன பண்ணணும்னு சொல்றேன், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னாருன்னா இதுதான் அடுத்த 24 hours இதை பேசி பிடிச்சிட்டோம்னா நீங்க கடைசி கருத்து அப்புறம் மகாமந்திரம் சொல்லிட்டு எல்லா ஞானிகளும் உயர்ந்த பொருளாகிய இறைவனை பற்றி நாம் அறிவதற்குண்டான முறைமை. இறைவனை பற்றி அறிய முயற்சி செய்யும் பொழுதே நம்மை பற்றிய அறிவும் அதற்குள் அடங்கிவிடும். அந்த வகையில ஒரு சமயமோ இல்ல ஒரு நெறியோ பொதுவாக இறைவனை அடைவதை பற்றி ஒரு தத்துவம் என்னன்னா நெறி, துறை, நிறைவு. நெறி சன்மார்க்க நெறி, துறை ஜீவகாருண்ய, நிறைவு மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம், இறைவனை அறிந்து அம்மையமாறு. அப்போ நெறியாகிய சன்மார்க்க நெறியை பற்றுவதற்கு முதல்ல இருக்கக்கூடிய பொருளை பற்றிய தெளிவு வரணும். அதனால ராமன் சுவாமிகள் ஆக சிறந்த தகர வித்தை எடுத்துரைக்க வந்த பொழுது பதிபசுபாச யதார்த்த விளக்கப்படலம் 100 பாடல் பண்றாரு. பரிபூரண 120 பாடல் பதிபசுபாச விளக்கியல் பாடல். முதல்ல இறைவன்னா என்ன, உயிர்னா என்ன, இறைவனிடமிருந்து உயிரை பிரிக்கக்கூடிய பொருள்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட பின்பு நீ எடுக்க வேண்டிய அடுத்த முயற்சி திருமுறைகளை வாசித்தல் எத்துணை நலமோ அதை போன்று தேவையற்ற விடயங்களை பேசாதிருத்தல் நலம். இது போன்று ஞானேந்திரியமாக அறிகருவிகள் மூலமாக என்னுடைய பயணம் எதற்குண்டானது என்பதை உணர்ந்து அந்த பயணத்திற்காக வாழ்க்கையை பயன்படுத்தணும்ன்றது ஐயா சொல்ல வந்திருக்காரு. இந்த பிறவியில் இறைவனை அடைவதற்காக வந்திருக்கோம். இறைவனை அடைவதற்குண்டான பயணத்துல எனக்கு எது அவசியமா நாளையிலிருந்து பின்பற்ற வேணும்னா எது செய்யக்கூடாது, எது செய்யணும், அதை புரிந்து கொண்டு வாழ்விலை செம்மையானால் நாம் இறைவனை அடைதல் உறுதி என்பதை ரொம்ப தெளிவா பொறுமையா, அவர் மாதிரி அத்தனை முறை எந்த ஆசிரியரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா போலாமா, உங்களுக்கு புரிஞ்சுதா, இல்ல திரும்பி போயிட்டு திரும்பி வரட்டுமா, ஒரு தடவை 2 தடவை கேட்டு அதோட உண்மைக்கு சன்மார்க்கியுடைய இலக்கணமே இதுதான், தனிந்து இருத்தல். அது கருணையின் வெளிப்பாடு. சன்மார்க்கிகளுக்கே உடைய ஒரு ஆக சிறந்த தண்ணீர் விளக்கம் அது. அந்த வகையில் இருந்து நம்முடைய பெருந்தகை குமரகுரு ஐயா சிறப்பான முறையிலே சன்மார்க்க கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்திருந்தார். இந்த பகிர்தல் எங்க பலனாகணும்னா நாளைக்கு நம்ம பிடிக்கக்கூடிய ஒழுக்கத்தில் தான். அவருக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன் என்பது இது சாமி சொல்வார் அவர்கிட்ட, நீ அன்னைக்கு பேசன, அதனால கண்டிப்பா ஒரு சில ஆன்மாக்களேனும் அதை பற்றி இருக்குதுப்பா அப்படின்ற ஒரு மனநிறைவு கொடுக்கிறாரோ இல்லையா, அவர் சொல்றது சொல்லிக்கிறார். எனவே நம்முடைய கடமை அந்த ஒழுக்கத்தை பற்றி இந்த பிறவாயாக்கை பெரியோன் தரக்கூடிய அற்புத நிலையாகிய சாகாமையை பெற வேண்டுமாய் வாழ்த்தி திருவள்ளுவை வழுத்தி இந்த அளவில் அமர்வினை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலையெல்லாம் ஓங்குக, நன்று நினைத்து
வைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. நான் இந்த கருத்துக்கள்லாம் யாருக்கிட்ட இருந்து எடுத்துட்டேன்னா, யூடியூப்ல வந்து சத்திய தீபம் சிவகுரு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. அதுல வந்து இவர் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கோயம்புத்தூர்ல பேசின ஒரு அடிப்படை ஆன்மீகத்தை பத்தி பேசின வகுப்பு இருக்கு. அதுல வந்து ஒரு 2 மணி நேரம் கிட்ட இதை பத்தி இந்த கருத்தெல்லாம் பத்தி அவர் பேசியிருக்காரு. அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ண சொல்றேன், அதை பாருங்க. இந்த உரையாடல் வந்து நம்ம ஒரு கேஷுவலாக பேசி அடிப்படை ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு வீடியோவில் இருக்குன்னு நம்புகிறேன். அதனால ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் பற்றி நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் அதை பற்றி போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை நாம் அப்புறமா பேசுவோம். அருட்பெரும் ஜோதி. வணக்கம்.